நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமம் கர்த்தரும் நாமமாய் ஒன்றாக நெருங்கிய ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே தேவ சமூகத்திலே தேவனுக்கு சித்தமானபடி எல்லாம் செய்து தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாய் இந்த நாளை நமக்கு தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி எபிரேயர் 10:35 சொல்கிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஸோ தேர்ஃபோர் we should not throw away our confidence or faith or boldness which has a great reward for us. ஸோ மிகுந்த பலனுக்கு ஏதுவான நம்முடைய தைரியத்தை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஸோ வாட் we should not leave throughout our life. That's our topic today. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முழு வாழ்க்கையிலும் நாம் எதை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, டியூட்ரானமி 31:8, உபாகமம் 31:8 சொல்கிறது, Lord himself go before us and he will be with us, he will never forsake us, he will never leave us. ஸோ கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து போவார், அவர் பிறகாலே நம்மை காக்கிறவராக இருப்பார், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுகிறதும் இல்லை. ஸோ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு முன்னும் பின்னும் இடப்பக்கம் வலப்பக்கம் மேலும் கீழும் பறந்து காக்கிற பச்சையை போல கடந்து வந்து காத்து தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் பகலில் மேகசமம் இரவிலே அக்கினி சமமாய் இருந்து நம்மை காத்து வருகிறார். ஆகவே அவர் நம்மை விட்டு விலகாத உதவிக்கு இருக்கிறபடினாலே நாமும் என்ன பண்ணக்கூடாது, அவரை விட்டு விலகக்கூடாது. ஸோ கர்த்தரை விட்டு விலகாமல் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் எங்கு தங்கி இருந்தாலும் எங்கு போனாலும் நாம் கர்த்தரையே சுமந்து கொண்டு போகிறபடினாலே, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தரை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட we should not leave our Trinity lovable living loving supernatural powerful action hero our Trinity Lord. ஸோ நம்முடைய ஆண்டவரை விட்டு ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. நம்ம த்ரூ அவுட் அவர் லைஃப் அவர் லார்ட் இஸ் அவர் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அவரே நமக்கு ஹையர் ப்ரியாரிட்டியாக, அவரே நமக்கு ஃபோமோஸ்ட் ப்ரியாரிட்டியாக, அவரே நமக்கு ஹையர் ப்ரியாரிட்டியாக இருப்பாரானால் we should not leave our Trinity Lord, because we know without Lord we cannot live in this world, without Lord we cannot survive in the Lord. So our Lord is more important inside of us, who is leading us on daily basis. So our routine lifeல நம்ம கர்த்தரை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகக்கூடாது, நம்ம விட்டு விடக்கூடாது கர்த்தரை. நம்பர் 2, சங்கீதம் 118:9 சொல்கிறது, hope on Lord himself is better than any princess or any men in the world. அதாவது கர்த்தரையே நம்பி இருக்கணும், கர்த்தரையே பற்றி கொண்டு இருக்கணும். பிரபுக்களையும் ராஜாக்களையும் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஸோ நம்முடைய நம்பிக்கை ஃபார் எனிதிங் ஃபார் எவ்ரிதிங் அட் எனிவேர் இன் த வேர்ல்ட், we should hope, we should believe, we should keep our trust, we should keep our faith on Lord himself, because we knew already he is a fountain of all kinds of blessings in the world. அவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனராக இருக்கிறபடினாலே நாம் கர்த்தரையே நம்பி அவரையே பற்றி கொண்டு இருப்பது தான் நமக்கு எல்லா விதத்திலும் ஜீவனுள்ள நல்ல நன்மையும் கிருபையும் பின்தொடருமே தவிர கர்த்தரை தவிர எந்த ராஜாக்களையும் பிரபுக்களையும் நாம் நம்பக்கூடாது. ஸோ அப்போ நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படியாக உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசியாலே நாம் வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் நம்முடைய கர்த்தராகிய தேவன். அந்த நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அட் எனி காஸ்ட் we should not leave. நம்பர் 3, ரோமர் 12:12 சொல்கிறது, இடைவிடாமல் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஸோ we should steadfast in prayer wherever we are. Place is not a matter to pray with the Lord. Place is not a matter to stay with the Lord, because nobody can pull out the Lord and his presence from our mind and heart, because inside of us our Lord is living. So our character, behavior, attitude itself, it will show the Lord's nature, divine nature, Lord's quality nature, and Lord's footsteps by speaking, by walking, by thinking, by doing.
ஸோ எல்லாமே நம்முடைய கர்த்தரை காட்டுகிறதாய் நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டுமே தவிர நாம் என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபத்திலே தரித்திருக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், குறிப்பாய் கருத்தாய் ஜெபிக்கணும், ஆவியிலே அனலாக இருந்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். நாம் என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். அது மாத்திரம் அல்ல, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தன்னைத்தானே தாழ்த்தி நாம் ஜெபிக்கணும், கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும். நாம் எப்போதும் விரல்களையும் நம்முடைய கரங்களையும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கணும். நம்முடைய முகம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையத்தக்கதாய் ஜெபிக்கணும், இடம் அசையத்தக்கதாய் ஜெபிக்கணும், வானம் ரெண்டாய் பிளந்து மழையை பொழிய செய்யத்தக்கதாய் ஜெபிக்கணும். ஸோ எல்லாமே ஜெபத்தின் ஒரு பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஜெபமாக இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணணும், உறுதியாய் தரித்திருக்கிறோம். whenever we are getting free time we should pray, or else like Daniel at least 3 times per day we should pray. 7 times per day we should worship the Lord, like David. ஸோ தாவீதை போல 7 தடவை நாம் ஆண்டவரை துதிக்கணும். தானியலை போல 3 முறை 3 வேளை நாம் என்ன பண்ணணும், தேவனை எங்கே இருந்தாலும் ஜெபித்து கொண்டே இருப்போமானால் then we will be the conqueror of each and everything in the world. ஸோ நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இருக்காது. we can do anything because of Lord's glory. நாம் கர்த்தருடைய மகிமைக்கென்று எதையும் செய்ய முடியும். அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் செய்த கிரியைகளை அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அப்போது அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ நாம் என்ன பண்ணணும், ஜெப